4000 வாட்ச் ஹவர்ஸ் வராது இது தெரியாத வரை. நம்மளுடைய சேனல் பார்க்குற பலர் யூடியூப்ல சாதிக்கணும் அப்படின்னு ஆசையோட இருக்கீங்க. பலர் அந்த முயற்சியில நிறைய வீடியோஸ் போடுறீங்க. சிலர் சக்சஸ் ஆகாம சேனலே டெலீட் பண்ணிடுறீங்க. உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவில் கத்துக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. சிலர் யூடியூப்ல மணி ஏர்ன் பண்ணணும்னு வந்திருப்பீங்க. சிலர் உங்களுடைய டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணணும்னு சொல்லி வந்திருப்பீங்க. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. இப்போ எங்களுடைய சேனல் பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா, ராஜவித்யாவில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5 வருஷம் ஆகுதுங்க. இந்த 1.5 வருஷத்தில் நாங்கள் பெய்டு கோச்சிங் ஒன்று பண்ணோம். அதில் ஒரு லாஸ்ட் 1 இயரில் நாங்கள் ஒரு 16 சேனல் கிட்ட மானிட்டைஸ் பண்ணியிருக்கோம். அதில் பலருடைய இன்டர்வியூஸ்ன்றது ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். எங்களுடைய அனுபவத்தில் இருந்து ஒரு யூடியூப் சேனலில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ரெண்டாவது, இந்த பெய்டு கோச்சிங் பற்றி நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதுக்கும் ஆன்சர் பண்ணுற விதமாகவும் இந்த வீடியோன்றது இருக்க போகுது. இப்போ என்னோட சோனா இருக்காங்க. அவங்க என்னுடைய கிளைண்ட் தான். அவங்க இதுக்கு முன்னாடி என்னுடைய கிளைண்ட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அனிஃபர் இருக்காங்க. அவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர். அவங்க என்னுடைய சேனலில் ரெகுலராக கமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய எடிட்டர் இருக்காங்க. அதாவது ராஜவித்யா சேனலுடைய வீடியோஸ் மட்டும் இல்லாமல் எங்களுக்கு கிளைண்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்களுடைய வீடியோஸையும் அவங்க எடிட் பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் தி சீனியர் எடிட்டர் அவங்க இப்போ இவங்க எல்லாருமே, இது போக இன்னொரு ஆள் ஜாயின் பண்ணுவாங்க. இவங்க எல்லாருமே யூடியூப் சம்மந்தமாகவும் யூடியூப் கோச்சிங் சம்மந்தமாகவும் கேள்விகள் கேட்பாங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க எந்த மாதிரி சேனலை கோச் பண்ணுவீங்க? பேசிக்காவே நீங்க அடிக்கடி சொல்லும் போது நான் இந்த மாதிரி சேனல் தான் கோச் பண்ணுவேன்னு சொல்லுவீங்கல்ல, அதே மாதிரி எந்த மாதிரி சேனலா இருந்தா நீங்க கோச் பண்ணுவீங்க? ஓகே, இப்போ யூடியூப்ல 2 விதமான சேனல் இருக்குங்க. சரிங்களா? ஒன்று டு என்டர்டெயின். சரிங்களா? இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது, ஷார்ட்ஸ் போடுறது, இல்லை சமையல் பண்ணுறது, இல்லை ஸ்கிட்டு பண்ணுறது, காமெடி பண்ணுறது, இது எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் கேட்டகரிக்குள்ளே வருங்க. ரெண்டாவது டு இன்ஃபார்ம். டு இன்ஃபார்ம்லாம் நியூஸ் சொல்கிறது, இல்லை புது இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறது, இல்லை டீச் பண்ணுறது, இல்லை பிஸ்னஸ் சேனல், இந்த மாதிரி சேனல்ஸ்க்கு தாங்க நான் கோச் பண்ணுறேன். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு வீடியோவுக்கு 1000 வியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு யூடியூப் இன்கம்ன்றது ரொம்பவே கம்மிங்க. அதாவது யூடியூப்ல இந்தியாவுக்கு கம்மியான ரெவன்யூ தான் வரும், ஆட் இன்கம்ன்றது. அப்போ அதுக்கு ஒரு 1000 வியூஸ் போகுதுன்னா 50 ரூபா கிடைக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் யூடியூபுக்கு வர்றதுக்கு ரீசனே பணம் சம்பாதிக்க. அப்போ அந்த 1000 வியூஸாக பார்க்காதீங்க, 1000 வியூவர்ஸாக பாருங்கள். உங்ககிட்ட ஏதோ ஒரு பிஸ்னஸோ அல்லது ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்ல, அதை ப்ரமோட் பண்ணுறதுக்காக நீங்கள் சேனல் ஆரம்பிங்க. சரிங்களா? அந்த சேனலில் நீங்கள் வீடியோஸ் போடுங்க. அதுலேருந்து கனெக்ஷனை ஏற்படுத்தி அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு ப்ராடக்டோ சர்வீஸோ நீங்கள் விற்று நீங்கள் அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு கோச்சிங் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 1000 வியூஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க. 1000 வியூஸ் இல்லை, ஒரு 500 வியூஸ் போனால் கூட அந்த 500 வியூஸில் 2 பேர் கோச்சிங் வராங்க. ஒரு 2000 4000 ஒரு வீடியோ மூலிமா உங்களுக்கு ரெவன்யூ வருது. இதுதானே நீங்கள் யூடியூபுக்கு எதுக்கு வந்தீங்க? பணம் சம்பாதிக்க. இந்த கோலை ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடு தானே எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ இந்த மெத்தட் தான் நான் என்னுடைய சேனலில் நான் சொல்கிறேன். இப்போ என்கிட்ட கோச்சிங் வரீங்கன்னா கூட நான் என்ன சொல்வேன்னா, இந்த பிஸ்னஸ் ஓரியன்ட் சேனல்ஸ் மட்டும் தான் நான் கோச் பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே சார். இப்போ பிஸ்னஸ் சேனல்னு சொன்னால் இப்போ எல்லாராலையுமே இப்போ எடுத்த உடனே பிஸ்னஸ் பண்ண முடியாதுல்ல சார்? எனக்கு என்ன ஸ்கில் இருக்கு, நான் எந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு சூட் ஆகுவேன், இல்லை நான் எந்த மாதிரி சேனல்ல எனக்கு பேச முடியுமா இல்லைங்கிறதே என்னைய கேட்டா எனக்கு தெரியாது. என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான் என்னை பத்தி தெரியும். அப்படி இருக்க போகும்போது ஒரு அமௌண்ட் பே பண்ணி நம்ம அவங்க கிட்ட கோச்சிங் கத்துக்க போகும்போது என்னால என்ன முடியுங்கிறத எனக்கே தெரியலன்னா நீங்க எப்படி சார் உங்க கோச்சிங்ல சொல்லி கொடுக்க முடியும்? இப்போ சப்போஸ் என்னோட கோச்சிங் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுவேன்னா மெயில் பண்ண சொல்லுவேன். சரிங்களா? மெயில் பண்ணோன்னே உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்பேன். நீங்கள் யார், எந்த ஊர், என்ன படிச்சிருக்கீங்க, உங்களால் இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் அதெல்லாம் இருக்கா, ஆல்ரெடி ஒரு சேனல் பண்ணியிருக்கீங்களா, இதை நான் அனலைஸ் பண்ணிடுவேன். அனலைஸ் பண்ணிட்டு
நீங்கள் அதுக்கு கேப்பபிளாக இருந்தீங்கன்னா உங்களை நான் வந்து கன்சல்டிங் கொடுவேன். அந்த கன்சல்டிங்க்கு நீங்கள் பே பண்ணணும். சரிங்களா? பே பண்ணோன்னா நம்ம ஒரு 2 hours ஜூம் காலில் பேசுவோம் இது மாதிரி. அப்போ உங்களை பற்றி நான் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன். சரிங்களா? அதுக்கப்புறமா யூடியூப்பில் இதில் தான் சக்ஸஸ் பண்ண முடியும்னு சில சேனல்ஸ் இருக்குது. இந்த சேனல்ஸை உங்களுக்கு நான் சஜஷன் பண்ணுவேன். அதை நீங்கள் அந்த கால்லையே முடிவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் திங்க் பண்ணலாம். ஓகே சார், நான் இதை யோசிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வரலாம். அதை நீங்கள் யோசிச்சுட்டு நீங்கள் சேனல் ஆரம்பிக்கலாம். இல்லை இது எனக்கு சரி வராது, நான் ஒரு தொழில் பண்ண போகிறேன், இல்லை நான் டிஎன்பிசியில் போகிறேன், நான் வந்து வேற ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி அப்படி கூட போகலாம். புரியுதா உங்களுக்கு? சக்ஸஸ்ஃபுல் சேனல்ஸ் இதெல்லாம் இருக்குன்ற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சார் சார் அப்போ நான் ஏற்கனவே சேனல் வச்சிருக்கனால தான் நான் உங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். அதை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ல உங்ககிட்ட நான் கோச்சிங் வரணும்னாலே என்னோட சேனலை டிலீட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு தான் நீங்க சொல்றீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்த உடனே. ஆனா நான் அது ஏற்கனவே ஒரு பெருசா புல் பண்ணி வச்சிருக்கேன்ல. இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் லெவல் ஓரளவுக்கு நான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருப்பேன். அதை எல்லாத்தையும் எடுத்த உடனே டிலீட் பண்ணிட்டு வர சொல்லணும்னா அது உடனே பண்ண கூடிய விஷயமா இருக்க மாட்டேங்குது. எந்த பிசினஸ் சேனல் ஆரம்பிச்சாலும் நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷா தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு என்ன சார் ரீசன்? இல்லை, அதாவதுங்க, இப்போ கோச்சிங்கில் வந்து ஒரு ரூல் இருக்குங்க. நம்ம வந்து எப்பயுமே ஈஸி கிளைண்ட்ஸ், ஐடியல் கிளைண்ட்ஸ் எடுக்கணுங்க. டஃப் கிளைண்ட்ஸ் எடுக்கக்கூடாது. இப்போ வந்து நான் ஒரு 4 மாதம் கோச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த 4 மாதம் அவங்களோட நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். அப்போ அவங்க என்னுடைய உலகத்துக்கு வர்றவங்களா இருக்கணும். சரிங்களா? அவங்க சொல்கிறதுலையே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டஃப் ஆயிரும். கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ் வந்துடும். இது ஒன்று இருக்குங்க. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, இப்போ ஒரு சேனல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சேனலில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வீடியோஸ் போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு வீடியோ வேற ஒரு இப்போ உதாரணமாக ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வச்சுக்கோங்களேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பெருசு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது யூடியூப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, எஸ்சிஓ இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது எல்லாத்தையும் குழப்பி போட்டிருந்தாங்கன்னா அந்த சேனலுடைய க்ரோத்துன்றது ஸ்லோவாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு சேனல் நீங்கள் கொண்டு வரீங்கன்னா, நான் என்னதான் கண்டென்ட் கொடுத்தாலும் உங்களுடைய சேனல் ஸ்லோவாக க்ரோ ஆகும். அப்படி ஸ்லோவாக க்ரோ ஆகும்போது எனக்கு வந்து அந்த டைமிங் இல்லை. சரிங்களா? அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரெஷ் சேனலாக ஆரம்பிக்கிறேன். ஸ்டார்டிங்லேயே சேனல் டேக்ஸு, வீடியோஸு, வீடியோ டேக்ஸு, ஹேஷ்டேக்ஸு எல்லாமே உங்கள் சேனலுக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டுருவேன். இன்னொன்று, சில பேர் வந்து அந்த சேனலை வந்து கெடுத்து வச்சுருப்பாங்க. எப்படின்னா, கூகுள் ஆட்ஸ் மூலிமா அந்த சேனலை வந்து ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஃபேஸ்புக்கில் போய் ப்ரொமோட் பண்ணுவாங்க, இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்து ஒரு 500 பேரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லை காசு கொடுத்து ப்ரொமோட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது மாதிரி எது வேணும் நடக்கலாம். அப்போ இதை நான் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து டிலே ஆகும். எனக்கு அந்தளவுக்கு டைமிங் இல்லை. சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் டெலிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சென்டிமெண்ட்டாக அஃபெக்ட் ஆகுதுன்னா அதை ஓரமாக வச்சுருங்க. நம்ம புது சேனல் ஆரம்பிப்போம். இது நல்லா க்ரோ ஆனோடனே அதை நம்ம வந்து டெலிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஓகே சார், ரெண்டாவது சொன்னது வந்து எனக்கு ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, தேங்க்யூ சார். நீங்க வந்து வாட்ஸ்அப் நம்பர் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? மத்தவங்க வந்து யூடியூப்ல வந்து ஷேர் பண்றாங்க, நீங்க ஏன் உடனே கொடுக்க மாட்டேங்கிறீங்க? என்ன ரீசன்? அதாங்க, இப்போ என்னுடைய சேனலில் நான் வீடியோ போடுறேங்க. வீடியோ போட்டோன்னே அதை வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. இப்போ இதிலேருந்து இப்போ நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆள் எனக்கு கால் பண்ணுறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நான் கொடுத்துருந்தேன், பழைய சேனலில் நான் வந்து கொடுத்துருந்தேன். அவங்க என்ன பண்ணாங்க, ஃபோன் பண்ணிட்டு நான் இந்த மாதிரி சேனல் ஆரம்பிக்க போகிறேன், இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. நான் கூட உட்காந்து அவங்களுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தேன். அவங்க எல்லாமே பண்ணாங்க. அது ஒரு 2 weeks ஆச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கஸ்டமரோ கிளைண்ட்டை வந்து ஒரு காடாக பார்ப்பேன். அவங்க பே பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து என்னுடைய சேனலாக நான் பார்ப்பேன். அந்த மாதிரி பார்க்கும்போது நான் ஃபுல்லாக எஃபோர்ட் போட்டு நான் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஒன் ஃபைன் டே என்ன பண்ணுறாங்க, இது வந்து எனக்கு செட் ஆகலை, எனக்கு வேற ஒரு ஐடியா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி சில பேர் ஆர்வமாக இருப்பாங்களே, இந்த 2 weeks நான் வந்து ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம்ல. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் யார் ஆர்வமாக இருக்காங்க, ரியலி அவங்களுக்கு தேவை அப்படின்றத முதல்ல ஒரு மெயில் பண்ண சொல்கிறேன்ல, மெயில் பண்ண சொன்னோன்னா ஒரு ஃபார்ம் கொடுக்குறேன். அதில் வந்து தெரிஞ்சிருது. இந்த ஃபார்மை வந்து ஒழுங்காக ஃபில் பண்ணாமல் நீ என்னடா கேட்குறது அப்படின்னு சொல்லி 2 பதில் வரும். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன் அப்படின்னு
அவங்க சொல்றாங்க பாத்தீங்களா, அப்பயே கண்டுபிடிச்சிடுறேன் இவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இதுல அப்படின்னு. அதுக்கப்புறமா என்ன பண்றேன், இந்த வாட்ஸ்அப் நம்பர் அந்த இடத்துல நான் வந்து குவாலிஃபை பண்றேன். குவாலிஃபை பண்ணிட்டு ஒரு ஜூம் கன்சல்டிங் வரேன். ஜூம் கன்சல்டிங்க்கு நான் பே பண்ண சொல்றேன். சரிங்களா, பே பண்ண சொல்லிட்டேன்னா இப்போ அதுல பே பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து குவாலிஃபைடு. ஏன்னா ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு அவங்க காசு ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருக்காங்க. இப்ப இதுக்கு கட்டிட்டாங்கன்னா அவங்க கோச்சிங் கட்டுறதுக்கும் ரெடியா இருப்பாங்க. இதுக்காகத்தான் நான் ஒரு ஃபில்டர் மாதிரி நான் பண்றேன். இந்த ஒரு ரீசன் தான். இதுல வேற நீங்க ஏதோ இதுல மறுத்து பேசணும் அப்படின்னு எதிர்கருத்து ஏதாவது இருக்கா? அப்படி எதுவும் இல்ல. இன்னொரு கொஸ்டின் இருக்குது. உங்களுக்கு வந்து நிறைய மெயில் வரும், அவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க ரிப்ளை பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களா? எனக்கு வந்து இப்ப ஹலோ சார் அனுப்புறாங்க, ஹாய் சார் அனுப்புறாங்க. இது நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுங்க? இல்ல, ஒருத்தவங்க வந்து ஹலோ சார் ஹாய் சார்ன்றாங்க, இன்னொருத்தவங்க வந்து ஹாய் சார் நான் வந்து இந்த மாவட்டம், என்னுடைய பேர் இது, என்னுடைய ஏஜ் இது, நான் இவ்வளவு வருஷமா சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளவு இது பண்றாங்க இல்லையா. இப்ப இந்த மெயில் பார்க்கும் போதே எனக்கு வந்து தெரிஞ்சிருது இவங்க வந்து இதுல வந்து ஆர்வமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு மட்டும் நான் என்ன பண்றது, ரிப்ளை பண்ணி விட்டுறது. இந்த மாதிரி ஹாய் ஹலோ எம்டி மெசேஜ் அனுப்பிச்சிட்டு வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிட்டு கால் மீ அப்படி சொல்றவங்களுக்கு நான் ரிப்ளை பண்றது இல்லை, என்னால முடியறதும் இல்லை. இப்போ சப்போஸ் நான் ஒரு ஆள் போட்டேன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ற மாதிரி வச்சிடலாம், கால் பண்ற மாதிரி வச்சிடலாம், இல்ல வந்து மெயில்ஸ் ரிப்ளை பண்ற மாதிரியும் வச்சிடலாம். எனக்கு இருக்கிறது லிமிட்டட் டைம்ல, அதனாலதான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறது. ஓகேங்க. ஓகே ஓகே. அடுத்தது நான் இப்போ உங்கள்கிட்ட கோச்சிங் வந்து வாரேன், எனக்கு வந்து எடிட்டிங், தம்ப்நெயில், டிசைன் எல்லாம் நீங்க சொல்லி கொடுப்பீங்களா? உங்களுக்கு சொல்லி கொடுத்தேனா? கேட்கல. இல்ல, உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் இல்ல, நீங்க கிளைண்டா வந்தீங்கல்ல, உங்களுக்கு நான் எப்படி சொல்லி கொடுத்தேன் அதை சொல்லுங்க. நீங்க வந்து எல்லாம் சொல்லி கொடுப்பீங்க, ஒவ்வொரு நாளும் தம்ப்நெயில் டிசைன் பண்றது பத்தி தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, வீடியோ எப்படி எடிட் பண்றத பத்தி சொல்லி கொடுப்பீங்க. நான் வந்து வெளியில உள்ளவங்க வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும்ல, அது வழியா நான் கேட்கிறேன். பாக்குறவங்களுக்கு நிறைய கொஸ்டின் இருக்குன்னா அதுனால நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். ஓகே, இப்போ நான் கேட்குறேன் பார்த்தீங்களா, ஃபார்ம்ல நீங்கள் வந்து எடிட்டிங் பண்ணுவீங்களா, நீங்கள் வந்து தம்ப்நெயில் டிசைன் பண்ணுவீங்களான்னு கேட்குறேன்ல. அவங்க வந்து எனக்கு 50% தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள நான் எடுத்துக்குவேன். சுத்தமாக எனக்கு வந்து தெரியவே இல்லை, நோ க்ளூ. இப்போ சில பேர் 50 வயசு 60 வயசு இப்படி இருப்பாங்க, அதாவது அதை 50 வயசுக்காரவங்க பண்ணுறவங்களும் இருக்காங்க. இதில் சில பேர் வந்து அந்த ஃபோனே அவங்க யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு என்னால் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லித்தர முடியாது. கொஞ்சம் அவங்க வந்து அவங்களே யூடியூப்ல எடிட்டிங்கு, தம்ப்நெயில் டிசைனிங்லாம் பண்ணாங்கன்னா அதை எப்படி பெட்டராக பண்ணுறது என்னால் சொல்ல முடியும். இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ரெண்டாவது, அவங்களுக்கு பண்ண தெரியல. சரிங்களா, இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க, இல்ல அவங்களுக்கு சொல்லி தர்றது வேஸ்ட். அவங்க என்ன பண்ணணும், ஒரு 60 வயசு ஆள் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணணும், ஒரு கூட அவங்க பையனையோ இல்ல பக்கத்து வீட்டு பையனையோ யாரையோ ஒரு ஆளை வச்சுக்கிட்டு அவங்க அந்த சேனலை மெயின்டைன் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு 100 ரூபாய் 200 ரூபாய் அவனுக்கு கொடுத்து சேனல் ரன் பண்ணணும். அவங்களால இனிமேல் கத்துக்க முடியாது. அதை வந்து சில பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க, நான் கத்துக்கிறேன்னு வருவாங்க. நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ கேன்வால ஒருத்தவங்களுக்கு நான் டீச் பண்ணேங்க. சார் இது வந்து அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அப்படின்னா, அந்த அப்லோடுன்ற வார்த்தையே அவருக்கு தெரியல. அந்த மாதிரி ஆயிருக்கு. அதனால ஓரளவுக்கு அவங்களுக்கு பேசிக் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்னால சொல்லித்தர முடியும். இல்ல எனக்கு பேசிக் பண்ணவும் டைம் இல்லை அப்படின்னா நாங்க வந்து எடிட்டர் வச்சிருக்கோம், தம்ப்நெயில் டிசைனர் வச்சிருக்கோம். சரிங்களா, அதாவது எடிட்டர், தம்ப்நெயில் டிசைனர் வெளியில இருப்பாங்க, அவங்க யூடியூப்க்கு ஏத்த மாதிரி பண்ண மாட்டாங்க. சரிங்களா, இப்ப அந்த மாதிரி யூடியூப்க்கு ஏத்த மாதிரி பண்ற மாதிரி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம். அவங்களுக்கு நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா அவங்க பண்ணி கொடுத்துட போறாங்க, அவ்வளவுதான். ஓகே, எனக்கு டைம் இல்ல, நான் வந்து பிஸி ஷெட்யூல்ல போயிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க வந்து ஃப்ரீயா இருந்தா எனக்கு இது பண்ணுவீங்களா, தம்ப்நெயில் டிசைன்லாம் பண்ணி தருவீங்களா? பண்ணலாம். அதாங்க, இப்ப இந்த டாக்டர் கிளைண்ட் நான் இன்டர்வியூ போட்டிருந்தேன்ல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இருக்கிறது 1 ஹவருங்க. ஒரு நாள்ல 1 ஹவர் இருக்கான். அந்த 1 ஹவர்ல அரை மணி நேரம் நம்மளுக்கு கொடுக்குறாரு. இப்ப அவரால் நம்ம போய் தம்ப்நெயில் டிசைனிங்கும் அப்லோடிங்கும் அவர் பண்ண முடியுமா? பண்ணவே முடியாதுல்ல. அப்ப என்ன பண்றோம், அவர் வீடியோ எடுத்து நம்மளுக்கு டிரைவ்ல போட்டுருவாரு. முதல்ல ஒரு 20 வீடியோ 30 வீடியோ எடுத்துருவோம்.
டிரைவில் போட்டுருவாரு. அதை நான் வந்து எப்படி எடிட் பண்ணணும்னு எடிட்டருக்கு அனுப்பிடுவேன், எடிட் பண்ணிடுவாங்க. தம்ப்நெயில் டிசைனருக்கு எப்படி பண்ணணும்னு நான் வந்து மேற்பார்வை பண்ணிக்குவேன், இப்படி எப்படி டிசைன் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். இந்த மாதிரி சேனல் மெயின்டெனன்ஸ் வந்து நாங்கள் பண்ணுறோம். ஓகே. இப்போ நீங்கள் பார்த்துக்கணும் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னு. இப்போ உங்களால் பணம் அதுக்கான மணின்னு இருக்குல்ல, அது வந்து பண்ண முடியும்னா பண்ண முடிஞ்சா நீங்கள் அதை பண்ணலாம். இல்லை எனக்கு டைம் இருக்குது, நான் அந்த அளவுக்கு பிஸியாக இல்லை அப்படின்னா நீங்களே பண்ணலாம். நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஓகே ஓகே ஓகே. நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஓகே. எனக்கு கோச்சிங் வரதுக்கு உங்கள்ட்ட விருப்பம் இல்ல நானே பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. மானிட்டைஸ் அவங்களுக்கு எப்படி பண்றது, உங்களுடைய ஐடியா பிளான் எல்லாம் சொல்லுங்களா? ஓகே. இப்போ வந்து என்னுடைய சேனல்லேயே நான் வீக்லி வீடியோ போடுறேங்க, சரிங்களா? நான் வந்து எதுவுமே மறைக்கலைங்க, எல்லாமே ஓப்பன் சீக்ரெட் தான். நான் கிளைண்ட்ஸ் கிட்ட என்ன பேசுகிறேனோ, புதுசாக என்ன கண்டுபிடிக்கிறேனோ அதை யூடியூப்ல சொல்லிடுவேன். இங்கே என்ன பிரச்சனைனா, காசு கொடுத்தாதான் அதை வந்து கற்றுக்குறாங்க. யூடியூப்ல ஃப்ரீயாக இருந்தால் அதுக்கு மதிப்பு இல்லைங்க. நீங்கள் என்கிட்ட வந்து புதுசாக கற்றுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. யூடியூப்ல இருக்கிறது தான் நீங்கள் வந்து கற்றுக்குவீங்க. என்ன பிரச்சனைனா, நீங்கள் வந்து தேடி பார்க்க மாட்டீங்க. யூடியூப்ல வந்து என்ன பிரச்சனைனா, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்காது, சரிங்களா? இதுதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கற்றுக்கணும்னா வரலாம். அப்படி இல்லைன்னா கூட நான் என்ன சொல்கிறேன், இதில் ஒன்றும் ஷார்ட்கட் இல்லை. வாரத்தில் 2 வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும், சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் வருது, ஏன் வியூஸ் வரல, அந்த டவுட்டுக்கு சேனலில் போய் வீடியோஸ் பார்க்கணும். அது எங்கே இருக்குன்னு தேடணும், அது ஒன்று. இல்லைன்னா என் சேனல் இல்லைன்னா கூட வேறு சேனலு, இங்கிலீஷ் சேனல்ஸு இதெல்லாம் வந்து தேடி பார்க்கணும். ஷார்ட்ஸ் போடாதீங்க, சரிங்களா? பிஸ்னஸ் ஓரியன்டான சேனல் ஆரம்பிங்க, வாரத்தில் 2 வீடியோ போடுங்க. ஷார்ட்ஸ் போடாதீங்க, லைவ் போடாதீங்க. வாரத்தில் 2 வீடியோ கன்சிஸ்டண்ட்டாக போடுங்க. 8 மினிட்ஸ்க்கு வீடியோ போடுங்க, சரிங்களா? அது போக நான் எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்கேன், எப்படி நம்ம அப்லோட் பண்ணணும், அன்லிஸ்டடில் போடணும், கமெடி போஸ்டிங் எழுதணும், இதை ஃபுல்லாமே நான் சொல்லி வச்சுருக்கேன். இதெல்லாம் இதுதான் மேட்டருங்க. இதில் வந்து ஷார்ட்கட்டு மேஜிக்னு ஒன்றுமே கிடையாது. வாரத்தில் 2 வீடியோ போடணும் 4 மாதத்துக்கு. இதை ரெகுலராக ஒரு ஆளுக்கான மோட்டிவேஷன்றது கம்மி இல்லை. அப்போ அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக நான் இருக்கிறேன். யூடியூப்ல இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நான் சொல்லுவேன், புதுசாக எதுவுமே சொல்றதில்லை, சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்து இதெல்லாம் தேடி பார்க்க டைமிங் இல்லை அப்படின்னா என்கிட்ட வரலாம், அவ்வளோதான். இப்போ என்னுடைய கோச்சிங் வந்து தான் எல்லாருமே மானிட்டைஸ் ஆனாங்கன்னா கிடையவே கிடையாது, சரிங்களா? இப்போ நம்ம ஸ்விக்கி இருக்குல்ல, ஸ்விக்கியில் நம்ம எதுக்கு ஆர்டர் பண்ணுறோம்னா, நம்ம வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணலாம், டைம் ஆர்டர் பண்ணுறோம், அதுதான் விஷயம். இப்போ யூடியூப்ல இல்லாத விஷயமே கிடையாது, சாட்ஜிபிடி இல்லாத விஷயமே கிடையாது, கூகுளில் இல்லாத விஷயமே கிடையாது. எனக்கு அதெல்லாம் தேடி பார்க்க டைம் இல்லை அப்படின்னா தான் நீங்கள் ஒரு ஆள்கிட்ட போய் கற்றுக்குறீங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் குவைத்தில் இருக்கீங்க, சரிங்களா? நான் குவைத்தை பற்றி யூடியூப்ல கற்றுக்கலாம், கூகுளில் கற்றுக்கலாம். இல்லைன்னா உங்ககிட்ட வந்து இப்போ நீங்கள் ஒரு சப்போஸ் ஒரு கைடாக இருக்கீங்கன்னா உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் நான் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணலாம், ஒரு நாளில் நீங்கள் எனக்கு ஒரு ஷார்ட்கட்லாம் சொல்லி கொடுத்துருவீங்க, கரெக்டுங்களா? அவ்வளோதான் விஷயம். இந்த கோச்சிங் பண்ணுறதுனால, காசு வாங்குறதுனால இதுக்கு வந்து வெறுக்க வேண்டாம். நான் கிளைண்ட் எனக்கு தெரியும் நீங்க எப்படி சொல்லி கொடுத்தீங்க என்னன்னு. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, நீங்க வந்து உங்கள்கிட்ட வரும்போதும் நீங்க ஒரு 3 months 4 months டைம் எடுக்கிறீங்க. வெளியில நாங்களா பண்ணும் போதும் 1 year ஆகலாம், 1.5 year ஆகலாம். அத வந்து இது கேன்சல் பண்ணிட்டு போற அளவுக்கும் இருக்குது. இந்த வித்தியாசம். ஆமா, இப்ப நம்மளே ஒரு தனியா போகும்போது நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும், அதை யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியாது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவர் இருக்காரு, சக்சஸ்ஃபுல்லான பர்சன். இப்போ எனக்கு வந்து ஒரு ஐடியா தோணுங்க, இது சரியா இல்லையான்னு எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு குழப்பமாவே இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், அந்த ஐடியாவை அவர்கிட்ட சொல்லுவேன். அவர் வந்து இது சரியா வரும்னு சொல்லுவார். சரியா வரும் எனக்கு 90% தெரியும். ஆனா அவர் சொல்ற ஒரு வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா? அது வந்து ரீகன்ஃபார்ம் பண்ணும்போது நான் தெம்பா அதை பண்ணுவேன். இல்லைன்னா அது வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். இது வரைக்கும் என்ன சேனலுக்கெல்லாம் நீங்க கோச் பண்ணிருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருக்கிறவங்களே சொல்லிடுறேன். சோனா அவங்க வந்து ஜீசஸ் மோட்டிவேஷன் தமிழ் அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருக்காங்க. அந்த சேனலுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் மானிட்டைசேஷன் வரைக்கும் நம்ம கோச் பண்ணியிருக்கோம். இது ஒரு சேனல். ரெண்டாவது சாய் டெக்ஸ்,
சரிங்களா. அவங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்காங்க. வரும்போது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல சாரீஸ் வித்துட்டு இருந்தாங்க. சரிங்களா. அவங்களுக்கு வந்து ஸ்கிராச்ல இருந்து நம்ம வந்து கோச்சிங் பண்ணியிருக்கோம். சரிங்களா. மூணாவது வந்து டாக்ஸ் வாய்ஸ் தமிழ். அவங்களும் இப்படி தான். அவங்க வந்து ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. சும்மா ஒரு டாக்கு நாய் சாப்பாடு வைக்கிறாங்களா, தண்ணி வைக்கிறாங்களா, அதை அப்படியே ஒரு மியூசிக் போட்டு போடுவாங்க. இதில் எந்த ஒரு வேல்யூ இல்லைல்ல, அதை நம்ம சொல்லி கொடுத்து அவங்க சேனலையும் நம்ம மானிட்டைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து வந்து ஃப்ரெஞ்சு தமிழ் ஸ்கூல். சரிங்களா. அவங்க சேனல் வந்து நம்ம கோச் பண்ணி மானிட்டைஸ் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து ஃப்ரெஞ்சு சொல்லி கொடுக்குறாங்க. நம்மக்கிட்ட வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இல்லை, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. அவங்க வந்து மேக்புக் ப்ரோ வாங்கியிருக்காங்க. $600 $1000 இந்த மாதிரிலாம் அவங்க சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து ஆஃபீஸ் இங்கிலீஷ் மாஸ்டரி. சரிங்களா. அவங்க வந்து சமையல் சேனல் வச்சுருந்தாங்க. அவங்க வந்து நம்மளுடைய கோச்சிங் வந்து மானிட்டைஸ் ஆகிட்டாங்க. இவங்க எல்லாருமே ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டான ஒரு சேனலாக தான் இருக்கும். அடுத்து மணி அட்ராக்ஷன் தமிழ். அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபு. அவங்க வந்து மணி சேவிங் டிப்ஸ் மாதிரி நான் போடுறேன் அப்படின்னாங்க. அவங்க சேனலே நம்ம கோச் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து சங்கீதா மியூசிக் ஜோன். அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு சேனல் வச்சுருந்தாங்க. வீணை பாட்டு கிளாஸ் ரெண்டுமே சேர்த்து போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நியூ சேனல் ஆரம்பித்து அவங்க சேனலையும் மானிட்டைஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து வெயிட் லாஸ் டிப்ஸ் தமிழ், அவர் சேனலையும் வந்து மானிட்டைஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து ஸ்ரீ பார்வதி டயபெட்டிக் ஹாஸ்பிட்டல். அந்த சேனல் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு நல்ல ட்ரெண்டிங்கில் வந்து ஒரு சேனல். இப்போ ஒன் மந்தில் பார்த்தீங்கன்னா 37,300 சப்ஸ்கிரைபர். வெறும் 16 வீடியோவில் ஒரு வீடியோ 5 lakh வியூஸ், அப்புறம் 1.6 lakh வியூஸ். இது மாதிரியே இருக்குது. லேக்ஸ்லேயே ஒரு 10 வீடியோ இருக்குது. அந்த மாதிரி வந்து ஒரு பயங்கர ஹிட்டான ஒரு சேனல். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்லை. அப்புறம் வந்து இங்கிலீஷ் வித் சௌமின்னு ஒரு சேனல். சரிங்களா. அது போக என் சேனல், இது போக இன்னொரு சேனல் இன்டர்வியூ வருது. சரிங்களா. இதுக்கப்புறமா நான் இதுக்கு ஸ்டார்டிங்கில் ராஜவித்தியில் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மாதத்தில் மானிட்டைஸ் பண்ணது, 2 மாதத்தில் மானிட்டைஸ் பண்ணது, இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் சொல்லலை. எனக்கு வந்து இன்டர்வியூ எடுத்து போடணும்னு எனக்கு தெரியல. சரிங்களா. இது மாதிரி நிறைய சேனல் பண்ணியிருக்கோம். அது போக நம்ம சேனல் பார்த்தே சிலர் வந்து மானிட்டைஸ் ஆயிருக்காங்க. அவங்க இன்டர்வியூஸையும் நீங்கள் பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. இப்போ உங்க கோச்சிங்ல சேரணும்னா என்ன பண்ணணும்? கோச்சிங்கில் சேரணும்னா மெயில் பண்ணணும் ஃபஸ்ட்டு. சரிங்களா. மெயில் பண்ணணும். நம்ம செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம். அந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு ப்ராப்பராக ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஜூம் கன்சல்டிங் பேசணும். அது வந்து என்னென்னா ஒரு வைப் செக்குங்க. நீங்களும் நானும் அடுத்த ஒரு 6 மாதம் ட்ராவல் பண்ண முடியுமா? இப்போ 2 அறிவாளி ஒரு இடத்துல உட்காந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒர்க் பண்ண முடியாது, சண்டை வரும். அப்போ வந்து இப்போ 2 முட்டாள் வந்து ஒரு இடத்துல உட்காந்தாங்கன்னா வேலை பார்க்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன நான் என்ன அப்படின்றத நம்ம பேசணும், பேசி பார்க்கணும். அதுலேயே நான் அது வந்து நான் பார்ப்பேன். நீங்கள் வந்து நான் சொல்கிறத கேட்குறீங்களா? இப்போ சில பேர் வந்து 8 minutes வீடியோ போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்றாங்க, வீடியோ எடுக்க மாட்டேன்றாங்க. அந்த மாதிரி வந்துட்டு போனவங்களாம் இருக்காங்க. சரிங்களா. அப்போ என்ன பண்ண வேண்டியது, நீங்கள் இந்த 8 minutesக்கு வீடியோ தம் பிடிச்சு எடுக்கிறீங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி வைக்கிறது. அதுக்கப்புறமா தான் அவங்கள நம்ம கிளைண்ட்டாக மாற்றுறது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கன்சல்டிங் வரணும். கன்சல்டிங் வந்தோன்னே நான் பேமெண்ட் சொல்லுவேன். பேமெண்ட் சொன்னோன்னா கோச்சிங் அது 4 மாதமா 6 மாதமான்றதை வந்து நம்ம முடிவு பண்ணிவிட்டு அவங்க கோச்சிங் வருவாங்க. இதுதாங்க. ஓகே. இப்போ மானிட்டைஸ் மாஸ்டர் மெத்தட்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்றேன்னு சொல்றீங்கல்ல, அது என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்லைங்க, இப்போ நீங்கள் ஒரு துறையில் வந்து இப்போ ஒரு டாக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டாக்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஃப்ரெஷர், ஒரு ட்ரெயினியாக இருப்பார். ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒர்க் பண்ணும்போது நிறைய பேஷண்ட்ஸை பார்க்க அவருடைய அனுபவம் கூடுமா கூடாதா? ஒரு 30 வருஷம் அவர் பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு நிறைய ஒரு குழந்தைகள் நல மருத்துவர்னு வச்சுக்கோங்க, நிறைய குழந்தைகள் அவரை பார்ப்பாரு. அப்புறம் அவருடைய அனுபவம் கூடும் இல்லையா? அப்படி அனுபவம் கூட 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 அவரை சொல்றது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு சேனல் நான் வந்து மானிட்டைஸ் பண்ணுறேன்னா ஒவ்வொரு சேனலுமே ஒவ்வொரு விதமாக இருக்குங்க. இப்போ இவங்க சேனலில் போடுறது இவங்க சேனலில் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அப்போ நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, ஸ்டார்டிங்கில் சேனல் ஆரம்பிக்கிறதுலேருந்து
சரிங்களா? சேனல் ஆரம்பிக்கிறதுலேருந்து இப்போ வரைக்குமே நான் வந்து ஒவ்வொன்றுக்குமே ஒரு சிஸ்டம் வச்சுருக்கேன். இது நான் வந்து மானிட்டைஸ் மாஸ்டர் மெத்தட் நான் சொல்கிறேன். சரிங்களா? இது வந்து நீங்கள் கோச்சிங் வந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். இது மூலியமா நீங்கள் மானிட்டைஸ் பண்ணும்போது தான் சீக்கிரமாக மானிட்டைஸ் ஆகுறீங்க. ஓகே, இப்போ கோச்சிங்க்கு எவ்வளவு அமௌண்ட்னு வீடியோலயே சொல்லலாம்ல, அதையே சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்லை, இப்போ ஒருத்தவங்க சேனலுக்கும் ஒரு விதமாக நம்ம கோச் பண்ண வேண்டியிருக்குல்ல. இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு இப்போ சாய் டெக்ஸ் சேனல்னா எங்களுக்கு 6 மாதம் 7 மாதம் ஆச்சு. அப்போ எப்படி நான் ஒரு சிம்பிள் ரேட்டை சொல்ல முடியும்? இப்போ ஒரு ஹமாம் சோப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இவ்வளோதான் கிராமு அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து சர்வீஸில் இப்போ ஒருத்தவங்களுக்கு 6 மாதம் தேவைப்படும், ஒருத்தவங்களுக்கு 4 மாதம் தேவைப்படும், ஒருத்தவங்க நம்மளுக்கு வேலையே கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் கம்மியாக கூட நம்ம வைக்கலாம். இவங்களுக்கு வேலை அதிகமாக இருக்காது அப்படின்னு வைக்கலாம். சில பேர் எனக்கு எந்த எடிட்டிங்கும் தம்ப்நெயிலும் நீங்களே பண்ணி கொடுன்னுவாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சார்ஜ் பண்ணணும். இப்போ ஒருத்தவங்க நல்ல ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு நம்ம போட வேண்டிய எஃபோர்ட் ரொம்ப லெஸ்ஸு. சரிங்களா? இதுவே ஒருத்தவங்களுக்கு அவங்கள கஷ்டப்பட்டு நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆக்கணும்னு வச்சுக்கோங்களேன், டபுள் தி எஃபோர்ட் நம்ம போடணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சார்ஜஸ் நம்ம வைக்கணும்ல. நம்ம நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்குல்ல, அவங்களுக்கு நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும்ல. அப்போ ஒருத்தவங்க ஒரு விதமாக இருப்பாங்க. அதனால தான் இந்த ப்ரைஸிங்கிறது ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ்ன்னு இருக்காது. இப்போ சப்போஸ் வந்து ஒருத்தவங்க அமெரிக்காலேருந்து வருவாங்க, அப்போ அவங்களுக்கு நான் வந்து நைட் எடுக்கணும், நைட்டு வந்து நான் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கணும். அப்போ எனக்கு வந்து இப்போ காலையில் சேலரி வந்து ஒரு சேலரி கொடுப்பாங்க, நைட் சேலரி வந்து டபுளாக போடுவாங்க. தெரியுமா? என்ன காரணம்னா நைட்டு வந்து ஒரு டார்ச்சர். அதனால தான் இதை பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் வெப்சைட்டில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு மெயில் பண்ணி டவுட்ஸை வந்து கேட்டுக்கலாம். சரிங்களா சார்? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் உங்க கோச்சிங்ல சேர்றப்ப கிளைண்ட்ஸ் வந்து கம்மியா இருந்திருப்பாங்க, நீங்க வந்து அவங்களுக்கு இண்டிவிஜுவலா நல்லா கேர் எடுத்து பண்ணிருப்பீங்க. இப்போ உங்க இன்டர்வியூல பார்த்துட்டு நிறைய கிளைண்ட்ஸ் வந்து சேர்றாங்கல்ல, அப்போ வந்து நீங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஈக்குவலிட்டியா அந்த மாதிரி பண்ணி கொடுப்பீங்களா? அவசர அவசரமா கோச்சிங் கொடுக்காம ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி அந்த கம்மியா இருந்தவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து பண்ணீங்களோ அதே மாதிரி ப்ரையாரிட்டி வந்து கிடைக்குமா? இல்லை, நான் வந்து இப்போ செலக்டடான கிளைண்ட்ஸ் தாங்க ஒர்க் பண்ணுறேன். சரிங்களா? நம்ம சொல்கிற அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வரவங்க ரொம்ப கம்மி தான். சரிங்களா? அப்படி செலக்டடாக பண்ணுறவங்களும் இப்போ ஒருத்தவங்க வீடியோ எடுக்கிற ஸ்டேஜில் இருப்பாங்க. எடுத்தோடனே அவங்க வீடியோ போஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஒரு 15 வீடியோ எடுத்து வைப்பாங்க. அப்போ அந்த வீடியோ எடுக்கிற ஸ்டேஜ்ன்றது நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்பேன். அந்த டைம் வந்து நான் மற்றவங்களுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட்? இப்போ வந்து இந்த பதில் சாட்டிஸ்ஃபைட் சார். சாட்டிஸ்ஃபைட் சார். சார் இப்போ வந்து எங்களுக்கு மானிட்டைஸ்ல பண்ண வேணாம், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், சேனல் வந்து நாங்க பாத்துக்கிறோம், ஆனா வந்து வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா எங்களுக்கு எடிட்டிங் மட்டும் பண்ணி தரணும் அப்படின்னு சில ஸ்பெசிஃபிக்கா மானிட்டேஷன் இல்லாம ஏதாவது கேட்கறவங்களுக்கு வந்து ஏதாவது ராஜவித்யாலயா வந்து அவைலபிளா இருக்காங்க சார்? இப்போ என்கிட்ட வந்து எடிட்டர் இருக்காங்க. சரிங்களா? நீங்க வந்து எடிட்டிங் கொடுக்கறனா கொடுக்கலாம், ஆனா எடிட்டிங்ல இருந்து உங்களுக்கு வியூஸ் பூஸ்ட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. அதுதான் விஷயம். சார் நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ வந்து நாங்க வந்து ஜாயின் பண்ணிட்டோம், ஆனா நீங்களே சொல்லிருக்கீங்க 3 மந்த்லயே வந்து மானிட்டைஸ் ஆகுறது இல்ல சேனல், ஒரு 4 to 5 months அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா 1 month 2 month ஆகுது. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சொல்லியிருந்த அதே ஃபீஸ் தான் இருக்குமா, இல்ல வந்து ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? ஓகேங்க, இப்போ நம்ம ராஜவித்யாலயா ஒரு ப்ராமிஸ் இருக்குங்க. இப்போ வந்து 4 monthோ 6 monthோ நீங்கள் வந்து கோச்சிங் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த கிளாஸு, கோச்சிங்கு, கன்சல்டிங் இதுக்கான வித்தியாசத்தை சொல்லிடுறேன். இப்போ கிளாஸ்னால் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வச்சுட்டு ஒரு டைமில் அவங்களுக்கு எல்லாருமே டீச் பண்ணுறது தான் கிளாஸ். சரிங்களா? இந்த கிளாஸை நான் எடுக்கலை. ரெண்டாவது கன்சல்டிங்னா 1-on-1 கன்சல்டிங். நீங்களும் நானும் ஒரு 2 hour ஜூம் காலில் பேச போகிறோம். சரிங்களா? அதுதான் கன்சல்டிங். ஒரு சின்ன டவுட்டை மட்டும் கேட்பீங்க, அதோட டாட்டா பை பை சொல்லிட்டு போயிடுவோம். இது கன்சல்டிங். அடுத்து கோச்சிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்டார்ட் டு மானிட்டைசேஷன் வரைக்கும் நான் கூடயே இருப்பேன். உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணி பேசுவீங்களா, அது மாதிரி நான் கூடயே இருப்பேன். நீங்கள் என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்களோ அதை நான் தடுப்பேன்.
இப்போ வந்து ஒரு ஆள் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா 10 விஷயம் செஞ்சால் போதும். ஒரு ஆள் ஃபெயிலியர் ஆகணும்னா 100 விஷயம் செய்யணும். சரிங்களா? 100 விஷயம் தப்பாக பண்ணிட்டு இருப்பாரு. சரிங்களா? அது மாதிரி என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்கன்றது வந்து எனக்கு 1.5 வருஷம் அனுபவம் இருக்குல்ல, அதை வச்சு நான் இதில் நான் சொல்லிடுவேன். சரிங்களா? இப்போ நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? ஃபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இப்போ நம்ம பேசுவோம்ல, இது வந்து 4 months ஆகுங்க, 6 months ஆகுங்க. இது வந்து ஒரு ப்ராமிஸ். இப்போ நான் 4 months ஆகும்னு சொல்றேன். 4 monthsல உங்களுக்கு 3500 வாட்ச் ஹவர்ஸ் வருது. அதாவது என்னுடைய ப்ராமிஸ் என்னன்னா 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 hours வாட்ச் டைம் உங்களுடைய சேனலுக்கு கொண்டு வரது. சரிங்களா? இப்போ இதை என்னால் பண்ண முடியல அப்படின்னா ஒரு 4வது மாசத்துல 3500 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த மானிட்டைசேஷன் ஆகிற வரைக்கும் நான் உங்களுக்கு கோச் பண்ணுவேன். இப்போ இன்னும் 2 மாசம் ஆகுதுன்னா அது வரைக்கும் கோச் பண்ணுவேன். அதுக்கு எந்த ஃபீஸும் கிடையாதுங்க. சப்போஸ் உங்களுடைய சேனல் என்னால் கோச் பண்ணவே முடியல, இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷனால நீங்கள் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா நான் அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவேன். சார் இன்னொரு டவுட்டுங்க சார். இப்போ வந்து 3 months நீங்க டைம் கொடுத்துருக்கீங்க, அதுக்குள்ளே மானிட்டைஸ் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு அதுக்கப்புறமும் வந்து சப்போர்ட் வேணும். ராஜவித்யால இருந்து எனக்கு சப்போர்ட் வந்து இப்ப நீங்க அந்த ஃபர்ஸ்ட் நீங்க மானிட்டைஸ் ஆகிற வரைக்கும் என்ன சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி எனக்கு வந்து கண்டினியூவா வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் சர்வீஸ் அவைலபிளா இருக்காங்க சார். இப்போ இவங்க இந்த டாக்டர் கிளைண்ட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து 6 monthsக்கு நான் சொல்லியிருந்தேங்க. 3 monthsலயே அவங்களுக்கு வந்து டோட்டலாக மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. அடுத்த 3 months வரைக்கும் இருக்கு. அப்போ அந்த 3 months வரைக்கும் நான் கோச்சிங் பண்ணுவேன். அடுத்த 6 monthsல கோச்சிங் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து அவர் வேணும்னா இப்போ தம்ப்நெயில் எடிட்டிங்கு, சேனல் ஆப்டிமைசேஷன் இதெல்லாம் வேணும்னா அவர் பே பண்ணி இது பண்ண போறாரு. ஓகேங்களா? சார் நெக்ஸ்ட் கொஸ்டினுங்க சார். சார் இப்போ வந்து உங்ககிட்ட வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன், கோச்சிங் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். நீங்க எல்லாமே ட்ரெயின் பண்ணி ஃபர்தரா அந்த ஆஃப்டர் 3 months வந்து எல்லா ஒர்க்கையும் நானே பண்ணிக்கிற அளவுக்கு நீங்க ட்ரைனிங் கொடுத்துருவீங்களா? எடிட்டிங்ல இருந்து தம்ப்நெயில் மேக்கிங்ல இருந்து எல்லாத்துக்குமே நானே இண்டிவிஜுவலா வந்து பண்ணிக்கலாம். ஆஃப்டர் அந்த இதெல்லாம் கோச்சிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே பண்ணிக்கிற அளவுக்கு நீங்க ட்ரெயின் பண்ணிடுவீங்களா? ஓகேங்க. இல்ல அதான் 4 months இஸ் மோர் தென் இனஃப்ங்க. 4 months 6 monthsன்றது மோர் தென் இனஃப். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லுவேன்னா, நான் கோச் பண்றது எல்லாம் பிஸ்னஸ் சேனலா இருக்கு. அப்போ நீங்க பிஸ்னஸை பார்க்க போயிருவீங்க. பிஸ்னஸை பார்க்கும்போது உங்களுக்கு எடிட்டிங் பண்ணவோ தம்ப்நெயில் பண்ணவோ டைம் இருக்காது. இப்போ என்னுடைய கான்செப்டே என்னன்னா, நம்ம வந்து யூடியூபராக இருக்கக்கூடாதுங்க. யூடியூபர்னா எடிட்டிங் பண்ணுறது, தம்ப்நெயில் பண்ணுறது, இது எல்லாமே லோ இன்கம் யூடியூபர் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி நம்மளுடைய டைம் கன்சியூமிங் டாஸ்க்கை வந்து வெளியில் கொடுத்துடணும். வெளியில் கொடுத்துட்டு நம்ம பிஸ்னஸை ஃபோக்கஸ் பண்ணணும். பிஸ்னஸில் ஒரு அமௌண்ட் இருக்கும்ல, ஒரு 10% இருக்கும்ல, இந்த 10% எடுத்து வீடியோ எடிட்டரோ தம்ப்நெயில் டிசைனரோ இவங்களுக்கு நம்ம கொடுத்துடணும். ஓகேங்களா சார்? இப்போ வந்து நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணுங்கிற மோட்டிவ்ல வந்து உங்களை வந்து அப்ரோச் பண்ணி கோச்சிங் வரேன். 1 month கோச்சிங் அப்புறம் என் மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. இல்லைங்க சார், இது எனக்கு வந்து செட் ஆகாத மாதிரி இருக்கு, சோ வேற ஏதாவது மோட்டிவேஷன் மாதிரி பிசினஸ் இல்லாம அந்த மாதிரி மோட்டிவேஷன் மாதிரி வேற ஏதாவது போய்க்கலாமா அப்படிங்கிற பட்சத்துல நீங்க தொடர்ந்து கோச்சிங் கொடுப்பீங்களா? நம்ம கன்சல்டிங் பேசுறோம்ல, அப்பவே நான் வந்து உங்ககிட்ட இதுல கன்ஃபார்மான்னு பல தடவை கேட்பேன். சரிங்களா? பல தடவை கேட்டு தான் நீங்க கோச்சிங்கே வருவீங்க. இப்போ அதை தாண்டி உங்களுக்கு வந்து மைண்டு மாறுது அப்படின்னா, இதுல இருந்து நான் சொல்ல விரும்புறது, அது வந்து ரொம்ப டைம் வேஸ்ட்டு. உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு, எனக்கும் டைம் வேஸ்ட்டு. சரிங்களா? சில சமயம் அந்த மாதிரி பண்ண வாய்ப்பு இல்லைங்க. அப்படிதான் நினைக்கிறேன். அதனால முதலே முடிவு பண்ணிடுறது நல்லது. அந்த முடிவை நம்ம கைவிடாம இருப்பது நல்லதுன்னு நினைக்கிறேன். டைம் வேஸ்ட் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு சேனல் ஆரம்பிக்கிறோம்னா நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல, அதுக்காக வீடியோஸ் எடுத்திருப்போம், அதுக்கு கண்டென்ட் எடுத்திருப்போம். அப்படி வந்து நம்ம பண்ண முடியாது. முதல்ல நம்ம முடிவு பண்ணிடணும். முடிவு பண்ணிட்டு எவ்வளவு டைம் வேணா எடுத்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். முடிவு பண்ணிட்டு நீங்க கான்ஃபிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வரலாம். ஓகே சார். சார் இப்போ வந்து இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ வந்து கன்சல்டிங் வந்து வர ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து உங்ககிட்ட இருக்கும். அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 months 3 months கழிச்சு தான் மறுபடியும் நான் வந்து சரி ஓகே நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு இருப்போம். சேம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குமா, இல்ல ஃபியூச்சர்ல வந்து ராஜவித்யாலயோட ஃபீஸ் வந்து சேஞ்ச் ஆகுமா? ஆமாங்க, சேஞ்ச் ஆயிருங்க. இப்ப நீங்க வந்து கேஸ் விலை, பருப்பு விலை எல்லாம் ஏறிட்டே போகுது இல்லைங்க, அது அப்படியே இருக்குமா? அது மாதிரி சேஞ்ச் பண்ணிடுவேங்க. ஒரு 6 மாசம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே சேஞ்ச் ஆகுதுல்ல. இப்ப ஒரு இன்டர்நெட் பில் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதுல்ல,
இப்போ கரண்ட் பில் இன்க்ரீஸ் ஆகுதுல, கொஞ்சம் யூனிட்டுக்கு இவ்வளோ சார்ஜஸ் இருக்குது, அது இன்க்ரீஸ் ஆகுதுல, அது மாதிரி இதுவும் சேஞ்ச் ஆகுங்க. இன்னொன்று என்னென்னா, இப்போ நிறையா பேர் இருக்கும்போது சில பேரை தான் நம்ம எடுக்கிறப்ப அந்த பண்ண முடியாத சுச்சுவேஷன் வரும், அந்த மாதிரி இருக்கும். நீங்க கேட்ட இதுல வந்து இதுல வந்து உங்களுடைய லக்குன்னு ஒண்ணு இருக்குது, சம்டைம்ஸ் சேஞ்ச் ஆகாம இருக்கலாம், அதே ஆட் பண்ணி சேஞ்ச் ஆகாமே இருக்கலாமா? சேஞ்ச் மந்த் அண்ட் மந்த் ஆகதானே செய்யுங்க. இப்ப இல்ல இப்ப ஒருத்தவங்க இப்படி சொல்றேனே, இப்ப நீங்க ஒருத்தவங்க வந்து என்கிட்ட கோச்சிங் கன்சல்டிங் வராங்க, கன்சல்டிங் வந்துட்டு நான் ஒரு அமௌண்ட்டு நான் சொல்றேங்க, 6 மாசம் கழிச்சு அவங்க மறுபடியும் வந்து அதே அமௌண்ட்டுக்கு ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டா முடியாதுன்னு தான் சொல்லுவேன். ஓகே, வியூவர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து நம்ம பிஸ்னஸ் ஓரியன்டான சேனல் ஆரம்பிக்கிறதுடைய முக்கியத்துவம் பற்றி நம்ம பேசணும். வாரத்தில் 2 வீடியோ போடணும், ஷார்ட்ஸ் போடக்கூடாது, இதெல்லாம் நம்ம வந்து பேசணும். அது போக கோச்சிங் ரிலேட்டடாக நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதுக்கெல்லாம் இதில் வந்து ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை தாண்டியும் உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எனக்கு மெயில் அனுப்புங்க. நீங்கள் கோச்சிங் ஜாயின் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா கன்சல்டிங் வாங்க, மெயில் பண்ணுங்கள், பேசுவோம். இதை நீங்கள் வெப்சைட்டில் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் நீங்கள் எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள், அதுக்கடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணலாம்.